எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது அம்மாஸ் அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் பச்சை பயிறு கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி அம்மாவாசை விரதங்கிறதுனால பசங்களுக்கு லஞ்சுக்கும் சப்பாத்தியே கொடுத்து அனுப்பிட்டேன். காலையில் அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். சாப்பிட்டு அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இனிமேல் லஞ்சு ரெடி பண்ணணும். கருவேப்பிலை தீர்ந்துருச்சு, அதனால் பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க உடச்சிட்டே வந்துட்டாங்க. இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. வச்சுன்னு நல்லா இலையெல்லாம் பெருசாக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை அப்படியே அலசி அப்படியே தண்ணி வடியட்டுன்ட்டு வச்சுட்டேன். அதான் இனிமேல் சமைக்க ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலான்ட்டு பாலை காய போட்டிருந்தேன். சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டிருந்தேன். கொதித்து வந்துட்டு உலையும் வச்சுட்டேன். இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். வாழைக்காய் தொட்டுக்க வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ காலைல அரிஞ்சு வச்சாச்சு. மித்த காயெல்லாம் தான் இனிமேல் தான் அறியணும். அரிசியும் ஊற போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான். சைடு பை நான் மாவு தேர்ந்துருச்சு, அதனால் காலையிலேயே இன்றைக்கி இட்லிக்கும் ஊற வச்சுருந்தேன். அதையும் சமைச்சிக்கிட்டே அரைச்சிடலான்ட்டு 2 வேலையும் ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும்ன்ட்டு போட்டுட்டேன். மோஸ்ட்லி லஞ்சு செய்யும் போதே நான் மாவு ஆட்டிடுவேன். போட்டுவிட்டேன். ஒரு காஃபியும் குடிச்சிட்டு வந்தாச்சு. இனிமேல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் வேலை. பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி போட்டிருக்கேன் சாம்பாருக்கு. அதில் காயெல்லாம் அரிஞ்சு தனியாக வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் காயை தனியாக வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் என்ன காய் போடுறோமோ அதை வேக வச்சுட்டு, அது வெந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் புளி எல்லாம் ஊற்றிட்டு நான் லாஸ்ட்டாக தான் பருப்பு சேர்ப்பேன். இப்போ அதுக்கு தான் வெங்காயம் காயெல்லாம் உரிச்சிட்ருந்தேன். நான் எப்போதும் இப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டே அரிஞ்சிக்கிறது. அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. எப்போதும் இப்படியே பண்ணிடுறது. அரிஞ்சு வச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ இடையில மாவையும் பார்த்துக்கிட்டேன். சாதம் வெந்துருச்சு, சாதம் வடித்து விட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் அந்த அடுப்பில் மாற்றிட்டு அந்த அடுப்பு சரியாக எரியல. அடப்பு இருக்கா என்னன்னு தெரில, க்ளீன் பண்ணணும். சரி, இந்த பக்கம் ஒரு சட்டியை போட்டேன் வாழைக்காவை வறுத்துடலான்ட்டு. அது காயறதுக்குள்ளே வாழைக்காவை அரிஞ்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வாழைக்காய் வந்து வெறும் காரத்தூள் சோம்பு போட்டு பண்ணதான். வெங்காயம் தக்காளிலாம் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அரிஞ்சு அதில் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். நீங்களாம் இன்றைக்கி என்ன டிஃபன் லஞ்சுன்ட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்போதுமே அமாவாசை அன்னைக்கு காலையில் பசங்களுக்கு டிஃபன் தான் அன்றைக்கி கொடுத்து அனுப்பிடுறது. மோஸ்ட்லி சப்பாத்தி கொடுத்து அனுப்பிடுவேன். மதியம் விரதம் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சாப்பிடுவாங்க. வாழைக்காவுக்கு தேவையான மசாலாலாம் போட்டாச்சு. மசாலா ஒன்றும் கிடையாது, வெறும் காரத்தூள் மட்டும்தான். அதிலே கருவேப்பிலை எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ அந்த வாழைப்பூக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதான் இப்போ பருப்பு வந்து இந்த சாம்பாரில் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு காய் பூசணிக்காய் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரசத்துக்கு, பருப்பு ரசத்துக்கு.
அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தாளித்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். வாழைக்காவும் வெந்துகிட்டு இருந்தது. இடையில கிளறி விட்டுக்கிட்டேன் வாழைக்காய். மாவு நல்லா உளுந்து மாவு நல்லா மசிஞ்சிட்டு நல்லா பொங்கி வந்துட்டு சரி அதை அள்ளிடுவோன்ட்டு அதை அள்ளிட்டேன். உளுந்து அள்ளிட்டு கையோட அரிசியும் போட்டு விட்டாச்சு. இதுக்கிடையில் போய் மிஷின்லேயும் துணியை போட்டுட்டு வந்துடலான்ட்டு துணியையும் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். இந்த வேலையும் ஒரு வழியாக முடிஞ்சிடும்ன்ட்டு எப்போதும் காலையிலே போட்டுருவேன். இன்றைக்கி காலையில் போடலை. துணி மழை பெய்கிறதுனால துணி சரியாக காயலை. பழைய துணியெலாம் வேறு ஈரமாக இருந்தது ரைட்டாக. சரின்ட்டு அப்புறமா சரி இப்போ போட்டுடலான்ட்டு போட்டேன். இந்த வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் தாளித்து விட்டுட்டேன். கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சாம்பார் வாழைக்காய் ரெடி. சாதமும் வடிச்சிட்டேன். அவ்வளோதான். இனிமேல் ரசம் வாழைப்பூ பொரியல் செய்யணும். அது செஞ்சால் சமையல் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வாழைக்காவை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்துலேயே வாழைப்பூ பொரியல் பண்ணிடலாம். அவ்வளோதான். சைடுவே நான் ரசமும் தாளித்து விட்ருந்தேன். நல்லா நுரைச்சி வந்துட்டு நுரைச்சில் நம்ம அந்த பக்கம் மாவை பார்த்துட்டு வரங்காட்டியும் கொதி வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். இப்போ வாழைப்பூவும் பொரியல் தாளித்து விட்டுட்டேன். லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருந்தேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ அரிசி ஓடிட்டுருக்கு. அதுக்கு தேவையான உப்பை நான் எப்போதுமே அரிசியோடையே சேர்த்துடுறது. இப்போ அவ்வளோதான். ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலான்ட்டு சைடு போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். அவ்வளோதான். எல்லா வேலையும் ஓரளவு முடிஞ்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை விளக்கணும். இப்போ வாழைப்பூ நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். இன்றைக்கி இதான் சாப்பாடு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருச்சு. ஜாமான்லாம் இருந்தது, பழைய விளக்குன ஜாமான்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கையோட பாத்திரத்தையும் விளக்கியாச்சு. அதுக்கப்புறம் போட்டுட்டா அப்படியே அலுப்பாக போயிடும். அப்படியே கையோட எல்லா வேலையும் செஞ்சால் தான். இல்லை போய் உட்காந்துட்டா அவ்வளோதான், அப்படியே பாத்திரம் கடந்து போயிடும். அதனால் அதையும் விளக்கிட்டு போயிடுவோன்ட்டு இந்த பாத்திரத்தை விளக்குறதுக்குள்ளேயே மாவும் நல்லா மசிஞ்சு வந்துட்டு அப்புறம் அதையும் நல்லா வலித்து கரைச்சி வச்சுட்டு அந்த கிரைண்டரு கல் எல்லாத்தையும் விளக்கிட்டேன். அவ்வளோதான். ஜாமான்லாம் விளக்கிட்டு அந்த தொட்டியெல்லாம் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அந்த சைடும் பாத்திரம் போட்டு விளக்கலாம். இது அப்பப்போ இங்கேயே போட்டு இப்படியே விளக்கிடுறது. அவ்வளோதான். மாவெல்லாம் அரைச்சாச்சு. 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். ஒன்றை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு காலியானால் தான் அதை எடுக்கிறது. ஓரளவு லைட்டாக மட்டும் சுத்தமாக க்ளீன் பண்ணலை. உள்ள குப்பையை மட்டும் லைட்டாக தட்டி விட்டேன், தொடச்சி விட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி சாதம், பூசணிக்காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் பொரி, ரசம், பருப்பு ரசம், வாழைப்பூ பொரியல், வாழைக்காய் வறுவல். அவ்வளோதான்.
தயிர் இருந்துச்சு. தேவையானதை மட்டும் எடுத்து வெளில வச்சுருந்தேன். அவ்வளோதான். இப்போ பாத்திரம்லாம் கழுவியாச்சு. கிரைண்டரு, கல் எல்லாமே கழுவியாச்சு. ரோமனை எல்லாமே. அவ்வளோதான். ஓரளவு வேலை முடிஞ்சுட்டு, இது வந்து காஃபி ஃபில்டரில் உள்ள காஃபி தூள். அது நான் அந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு போடுவேன். அதான் இன்னும் 1/2 இருந்துச்சு. துணி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் அமாவாசைக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வந்தோடனே சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். இது ஈவினிங்காக எடுத்தது. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லைன்ட்டு தீபாவளிக்கு அரைச்ச மாவு இருந்தது. அதை கொஞ்சமாக முறுக்கு சுட்டு சாயந்தரம் வச்சோம். அவ்வளோதான். இதோட இந்த விலாக் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.